Hi friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. நம்ம டீ கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல பெரிய சமோசா உருளைக்கிழங்கு சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துர்க்கேன். இதை நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ. நீங்க வேணா குட்டி குட்டியா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நல்லா கம்ப்ளீட்டா மசிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் கூடவே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா எடுத்துர்க்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா மேஷர் வச்சு மசிச்சுக்கிறேன். இல்லாட்டி ஆறுன அப்புறமா நம்ம கையில் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பொடியுமே பச்சை வாசனையாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு சீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4 to 5 minutes வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சீரக சோம்பு கட்டாயம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 minutes நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன் டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மாவு பசைஞ்சு வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஓமம் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்க போகிறேன். கூடவே உப்பு, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக மைதா மாவுலையும் செய்யலாம், கம்ப்ளீட்டாக கோதுமை மாவுலையும் செய்யலாம். ஓமம் உப்பு எல்லாமே இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய், நெய், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா க்ரம்பிள்ஸாக இருக்கணும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். அதே மாதிரி உதுத்து விட்டிங்கன்னா தூள் தூளாக ஆகிடணும். இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு எண்ணெய்லாம் நல்லா பிடிக்காமல் இருக்கும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சமோசா. ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லூஸாக பிசைய வேண்டாம், நல்லா கொஞ்சம் டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பெரிய பெரிய சமோசாவை போட போகிறேன். அதனால் ஒரு பெரிய பால் எடுத்திருக்கேன். இந்த பெரிய பாலில் நம்ம 2 பெரிய சமோசா செய்யலாம். ரவுண்டாக நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஓவல் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் வச்சு ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த கார்னர் அதே மாதிரி இந்த கார்னர் மேலே மேலே ஓவர்லாப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுங்க, எண்ணெய்லாம் உள்ளே போகாத மாதிரி. தண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இருக்கிறது நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணியெலாம் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம கம்ப்ளீட்டாக சீல் பண்ணால் போதும். எண்ணெய்லாம் உள்ளே போகாத மாதிரி, அதே மாதிரி எங்கேயும் கொஞ்சம் ஒரு துளி கேப் கூட இல்லாத மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பெரிய சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாவில் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்குது. நல்லா காய வச்சுக்கோங்க. சமோசா போட்டதும் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே மாற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம சமோசா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே இருக்கட்டும். நல்ல ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீயோ காஃபியோ வச்சு நம்ம இந்த சமோசா சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். நைட்டு டின்னர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ நல்லா மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்குள்ளே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பபிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதும் அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் அதை. ஸோ சூப்பரான ரொம்ப ஹாட்டான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கெச்சப் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி புதினா சட்னி வச்சும் சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.